வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு சில முக்கியமான அறிவிப்பை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டங்கள் அங்கங்கே நடத்துகிறாங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி இதை ஏன் இவ்வளவு வலியுறுத்தி கேட்குறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. 36,000 கோடி ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி மற்ற மாநிலங்களில் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் வெறும் 5,900 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்கு. இது ரொம்ப வேதனைக்குரியது. ஸோ திருவள்ளுவர் ஆட்சி அலுவலக வளாக கூட்டரங்களை விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி ஆட்சியரிடம் கோஷம் எழுப்பிய விவசாயிகள். திருவள்ளூர் ஆட்சிய அலுவலக வளாக கூட்டரங்களில் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி ஆட்சியரிடம் கோஷம் எழுப்பிய விவசாயிகள். விவசாய பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வேளாண் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். திருவள்ளுவர் ஆட்சியர் அலுவலகத்தில் பல்நோக்கு கூட்டரங்கில் வேளாண் குறைதீர் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. ஆட்சியர் கவிதா தலைமை வகித்தார். கூட்டரங்கில் அலுவலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது அரசு அறிவித்துள்ள 50% பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவித்ததை கைவிட்டு முழுமையாக தள்ளுபடி செய்யவும் கோஷம் எழுப்பினர். அதையடுத்து விவசாய சாகுபடி செய்யும் பயிர்களுக்கு போதுமான விலை கிடைக்காமல் மீண்டும் கடனில் உள்ளோம். இனிமேல் அடமானம் தாலியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் தமிழக அரசு முழு அளவில் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. தள்ளுபடி செய்ய வேண்டும். திருத்தணி, பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் பயிர்களை நாசம் செய்து வருகிறது. அதை கட்டுப்படுத்த ஷூட்டிங் அனுமதிக்க வேண்டும். இல்லை என்றால் சோலார் தடுப்பு வேலி அமைக்க வேண்டும். மானியத்தில் ஓகேங்களா, மானியத்தில் தேவையான அளவு வழங்க வேண்டும். ஊத்துக்கோட்டை, தாமரைப்பாக்கம், புள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை நெல்லுக்கு இதுவரை விவசாயிகளுக்கு கடந்த 3 மாதங்களாக பணப்பட்டுவாடா எதுவும் செய்யப்படவில்லை. அதனால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் கிராமத்து சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள். எனவே ஏற்கனவே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் விவசாய நிலம் கையகப்படுத்தி குறைந்த அளவிலேயே பணம் வழங்கப்பட்டது. அதனால் கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல லட்சுமியாபுரம் பகுதியில் சாலையோர விரிவாக்க பணிக்காக குடியிருப்புகள் மற்றும் நிலம் கையகப்படுத்தி வருகின்றனர். இதற்கு ஒரு சென்ட்டுக்கு வீட்டு மனைக்கு 6,000 நிர்ணயம் செய்த கட்டுப்படி ஆகாது. எனவே இருக்கிற வீட்டை இழந்து எங்கு செல்வது? அதனால் வீடு அமைக்கும் அளவுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஆவடி பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்கள் அதிகாரிகள் பட்டா போட்டு விற்பனை செய்து வரும் அவலம் நிலவுகிறது. அதை மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து தடுக்க வேண்டும். அரசு அனுமதித்ததை விட ஏரிகளில் 10 to 15 அடி வரை ஆழம் வண்டல்மல் எடுக்கும் சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் கூடுதல் பள்ளங்கள் ஏற்படுவதுடன் சீமை கருவேல வேளங்களும் அதிகமாக வளரும் சூழல் வந்திருக்கு. அதேபோல் மாவட்டத்தில் பனை மரங்களை கணக்கெடுத்து நடத்தி பாதுகாக்கவும் காட்டுப்பன்றிகள் வனப்பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டருக்குள் சுட்டுக் கொள்ளலாம் என உத்தரவையும் பிறப்பிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்றது இதுவரை நமக்கு தெரியல. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தற்சமயம் பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி கொடுத்திருக்காரு. 75,000க்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த தள்ளுபடியுடைய அளவு மாறிடும். ஸோ 35,000 ரூபாய் இது அப்படியே உடனடியாக மாற்றி அமைங்க. மினிமம் தள்ளுபடி 2 லட்சம், மேக்சிமம் தள்ளுபடி 4 லட்சம் வரைக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு சுமூகமான முடிவெடுப்பாருன்றதை நம்ம ஒரு சில தினங்களில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.